ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விளாக்னு வந்து பார்க்கலாங்களா? இன்றைக்கி வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு 2 நாள் எடுத்த வீடியோஸ் தான் நான் இன்றைக்கி இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி சாயங்காலம் பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு டியூஷனில் கொண்டு வந்து விட்டேன். அன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து எதுவும் செய்யலை. இந்த வெள்ளரிக்காய் வந்து வாங்கினது இருந்தது, அதை தான் கட் பண்ணி இந்த மிளகாத்தூள் உப்பு போட்டு எடுத்துகிட்டு வந்தேன்னா பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பசங்களை அங்கேயே விட்டுட்டு வெயிட் பண்ணி இருந்து தான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுமே சாதனா வீட்டில் விட்டுட்டு வெட்டுக்குட்டி அப்படியே வந்து கூட்டிகிட்டு என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு தாங்க வந்திருந்தேன். இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாலே எனக்கு ரொம்ப பழைய நினைவுகள்லாம் வந்து ஞாபகத்துக்கு வருங்க. ஏன்னா நான் இந்த ஸ்ட்ரீட்டில் தான் ஒரு 7 வருஷமாக வாடகை வீட்டில் வந்து இருந்தேன். இங்கே இருக்கும்போது தான் வெற்றிக்குட்டி வந்து பிறந்தேன். அந்த ப்ளூ கலர் வீடு பெயிண்ட் அடித்து தெரியுது இல்லைங்களா, அந்த மாடி வீடு தான். எனக்கு இங்கே வந்தாலே எனக்கு இங்கே இருந்த ஞாபகங்கள் வந்து ஒவ்வொரு சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே மைண்டுக்கு வந்து போகும். எனக்கு இங்கே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க. லெஃப்ட் சைடில் அந்த ப்ளூ கலர் 3வது பில்டிங் இல்லைங்களா, அந்த பில்டிங்கில் தான் நான் கூட இருந்தேன். கீழ் வீட்டாக தான் வந்து இருந்தேன். எனக்கு இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இப்போதைக்கு இப்போ குழந்தைய தேக்கி வச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா, இவங்களை கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் விளாகில் நிறைய டைம் காமிச்சிருக்கிறேன். இவங்ககிட்ட தான் நான் ஆரி ஒர்க்கும் வந்து கற்றுக்கிட்டேன். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷமாகவே இதே ஸ்ட்ரீட்டில் தாங்க வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தவங்க சாரீ கட்டிட்டு இன்னொரு பில்டிங்கில் நிற்கிறாங்க இல்லைங்களா, அவங்களாம் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் டச்சு விட்டு போயிடுச்சுங்க. இப்போ இந்த ஃப்ரெண்டு மட்டும் தான் இப்போதைக்கு கொஞ்சம் க்ளோஸில் இருக்காங்க. இன்னொரு அக்கா ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க எனக்காவது ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க பேர் நித்யா. அவங்க கண்டிப்பாக வீடியோ பார்த்தாங்கன்னா இங்கே ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராமல் போயிட்டாலேன்னு கண்டிப்பாக கோவப்படுவாங்க. இப்போ கொஞ்சம் டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சிங்க இந்த ஸ்ட்ரீட்டு. கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கல் பதிச்சு ரோடு மாரி வந்து போட்டிருக்காங்க. அப்போல்லாம் வந்து குண்டு குழிமாக தாங்க இருக்கும். மழை காலம்லாம் ரொம்ப தண்ணி நிற்கும், சேறு சகதியமாக தான் இருக்கும். அதில் தான் போயிட்டு வரணும். ரொம்ப அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வந்து இந்த ஸ்ட்ரீட் ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேச ஆரம்பிச்சேன்னா இதை பற்றி பேசிகிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ மெமரிஸ் வந்து இருக்குது. 7 வருஷம் இங்கே இருந்திருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு ஆரி ஒர்க் ஆர்டர் வந்து வந்திருக்குங்க. அது விஷயமாக தான் இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டர் கிரவுண்ட் வழியாக இந்த கேஸ் லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டர்லாம் செட் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல. கேஸ் ஸ்டவ்வில் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் ஒரு நாள் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன். நம்ம வீட்லேயும் வந்து இந்தமாரி கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அண்டர் கிரவுண்டுக்கு அந்த பைப் லைன் வந்து அது கேஸ் லைன் வந்து வரல. வந்ததுக்கப்புறமா இதுமாரி வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. கேட்டுட்டு இருந்தேன் என்ன புதுசாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த மீட்டருக்கு ரீடிங் ஓட்டுற மாரி செட் பண்ணிவிட்டு இந்த ஒத்த அடுப்பு கேஸ் ஸ்டவ் வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதுமாதிரி வந்து எப்போ வந்து செட் பண்ணுவாங்கன்னு தெரியல. வரன் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன். அவங்களும் அப்போ தான் வந்து பசங்க வந்து டியூஷனில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நான் வந்த நேரமாக என்ன தெரியலங்க, கரண்ட்டே இல்லைங்க. அங்கே எப்போ வரும்னு கேட்டதுக்கு நேற்று நைட்டு போனதுப்பா இன்னும் கரண்ட்டே வரல, ஏதோ ப்ராப்ளம் ஆட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வெயிலில் கொஞ்சம் நேரம் கூட கரண்ட் இல்லைன்னா இருக்கவே முடியல. இவங்க எப்படி தான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டம்தான். இவங்ககிட்ட நான் ஆரி ஒர்க் கிளாஸ் கற்றுக்க வரும்போது வந்து இப்போ பேக் சைடு இருக்கிற வீட்டில் தான் வந்து அப்போ கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த வீட்டுக்கு வந்து மாறிட்டாங்க. ஆரி ஒர்க் வந்து 1 வருஷம் கிட்டே இவங்கள்ட்ட வந்து கற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக வந்து கற்றுக்கிட்டு நல்லா நான் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து வருவோம். ஜாலியாக காலையிலே வெற்றியை ஸ்கூலில் விட்டுட்டு மதியம் 2 மணி வரைக்கும் இங்கே நல்லா கதை அடிச்சுக்கிட்டு நல்லா ஆரி ஒர்க் போட்டுட்டு இங்கேயே சமைச்சு சாப்பிட்றது, சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றது, டீ போட்டு குடிக்கிறதுன்ட்டு நல்லா அந்த 1 இயர் ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டச்சு விட்ட மாரி ஆகிடுச்சு. இங்கே வர்றதுக்கு முடியல. டெய்லியும் வந்து ஸ்கூலில் வந்து பார்த்துக்குறோம். ஏன்னா அவங்க பொண்ணு என் பொண்ணு ஒரே கிளாஸ் தான், ஒரே ஸ்கூலில் தான் வந்து படிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க. எனக்கு அது ஸ்கூல்கிட்ட பக்கம்தான் வீடு, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரம். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பசங்களை வந்து டியூஷன் ஸ்கூலில் வந்து பிக்கப் ட்ராப் பண்ணுறது எல்லாமே இவங்க தான் வந்து பார்த்துக்குறாங்க. வீட்டில் வேலையும் பார்த்துக்கிட்டு டைலரிங் ஒர்க்கும் வந்து பண்ணுறாங்க, ஆரி ஒர்க்கும் வந்து பண்ணுறாங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டு பசங்களையும் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்களும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கரண்ட் இல்லைங்கிறனால எந்த வேலையும் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ நான் வந்ததுக்கப்புறம் தான் சும்மா பெருக்கி தள்ளிட்டு வெளியிலே உட்காந்துக்கலாம் அப்படி சொன்னதுக்கப்புறம் போட்டிக்கு மட்டும் பெருக்கி தள்ளிட்டு இருந்தாங்க. ஆரி ஒர்க் ஆர்டர் ஒன்று வந்துருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க செலக்ட் பண்ண டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டு நெக்கு வந்து கொஞ்சம் பேட்டர்ன் வந்து வரையணும். நான் அந்தமாரி பேட்டர்ன் வரைஞ்சதில்ல. சரி இவங்கள்ட்ட கொஞ்சம் வரைஞ்சிக்கலாமேன்ட்டு தான் வந்தேன். இப்போ நான் இருக்கிற வீட்டில் ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்களா? எல்லாம் வெளியூர் இருக்காங்க. சரியா போச்சு. அது ஒரு செட்டு அப்போ இருந்தது, ஜாலி தான் இல்லை? அதோட போயிடுச்சு. இங்கே போய் ஜெயில் வாழ்க்கை மாரி தான் உட்காந்துருக்குறேன். ஸ்கூலு, வீடு, டியூஷனு, கோயில், வேற எங்கே? பொண்ணு வந்து என் பையனுக்கு ரொம்ப க்ளோஸ். நெடி தங்க பார்க்குறீங்க?
போர் அடிக்குதா? ஃபோன் தருவேன் அம்மா, வெயிட் பண்ணு. ஆன்ட்டி வீட்டுக்கு வந்தால் எப்போ வந்தாலுமே ஸ்நாக்ஸ் இருக்கும். அதான் ஒரு வாரமா ஏன் வரல? நான் போடல. சுசாவா சரி கோயிலுக்கு போனது அது இதுன்னு போட்டு 20 நான் யார்ட்டையும் என்ன சொல்றேன், யார்ட்டையுமே சொல்லல. ஸ்டாண்ட் எவ்வளோ? 450 ரூபா வெயிட்டா தான் இருக்கு. 450? நாம் அடிக்கும்போது 700 இல்லை? சேர்ல உட்காந்துட்டு போடுற மாதிரிலாம் இல்லையா? 2500 ரூபா. எம்மா 2 in 1. நான் கேட்டுட்டேன், நீங்க கேட்டீங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். சேர்ல போடுற மாதிரி உட்காந்துட்டு கேட்டதுக்கு இந்த மாதிரி சதுரம் ஒண்ணு ரவுண்டு ஒண்ணுக்கு 2500. ஓ, இது ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? அவ்வளவுதான். இது எதுக்கு அப்ப? இது எதுக்கு? இதை கழட்டிக்கலாம். சரி, இப்போ இதில் எப்படி துணி செட் பண்ணுறது? நம்ம கிளிப்பு துணி போடுற கிளிப்பு ஒன்று கலர்ல இருக்குல்ல? ஆமாம், தெரியும் அந்த கிளிப்பு தெரியுதுங்க. உங்கள்கிட்ட எடுங்க. இது கழுத்து பேக்குக்கெல்லாம் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்துடுது. ஓ, அதுக்கு அட்டாச் துணி பண்ண தேவையில்ல. இப்போ கைக்கு சுருக்கம் வராது. கிளிப்பு போட்டு விட்டுட்டு 2 பக்கம் கிளிப்பு போட்டுக்கணும். இழுத்து கிரிப்னஸ்ல வந்து இப்படி 2 கிளிப்பு இங்க போட்டு பாத்தீங்களா? கிரிப் வருதா? கிரிப் வந்து நான் இன்னும் போடல. நான் நாளைக்கு தான், இந்த வெள்ளிக்கிழமை தான் போடலாம்னு இருக்கேன். சரி, நீங்க போட்டு பார்த்துக்கு எப்படி வருதுன்னு சொல்லுங்க. ஆனா இது வந்துட்டு நான் பாக்குற வரைக்கும் நல்லா பர்ஃபெக்ட்டா இருக்கு. அதனால தான் நான் இதுனா எனக்கு வந்துட்டு பேக்ல கேக்குறேன். இந்த பேக் இருக்குல்ல? ஆமா, இப்ப பாருங்க ஃபுல் டிசைன் போட்டலாம். ஆமா ஆமா. நம்ம அந்த புட்டாஸ், இந்த புட்டாஸ்லாம் வந்து நம்ம அந்த ரவுண்டில் வந்து மாற்றி கைட்டி போட வேண்டியதாக இருக்குது. இப்படி கூட நம்ம வேணும்னா துணி சைடில் கூட அடிச்சுட்டு ஆமாம் போடலாம். ஒரே இதோட முடிஞ்சிடும். ஆமாம், இதில் போடலாம். ஆமாம், புட்டாஸ் அழகாக வந்துடும். கைட்டி போடுற வேலை இல்லை. அதுக்காக தான் மெயின் இதை எடுத்தேனே நான். ஏங்க மணியண்ணா தப்பிச்சிங்களா? இல்லை இல்லை, அவங்க ஒரு டியூஷனுக்கு ஒரு பொண்ணு அவள் குறித்து கொடுத்தா. அதுலேயே எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதனால தான் உன்ட்ட கேட்கலான்ட்டு வந்தேன். அது என்ன டவுட்டுக்காக வந்தேன்னு பார்த்தாங்கன்னா, எனக்கு இப்போ இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து செலக்ட் பண்ண டிசைன் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியான டிசைனும் கிளாத்து வந்து சரி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அளவு குறித்தவங்களும் அப்புறம் இவங்களும் பார்த்துட்டு ஆமாம் கிளாத் சரி இல்லைன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் வந்து அவங்க செலக்ட் பண்ண டிசைன் வந்து 3/4 ஹேண்டுக்கு தான் வந்து போட முடியும். ஆனால் வந்து இவங்க அளவு ப்ளவுஸில் வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஹேண்டு தான். அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இல்லை எனக்கு 3/4 போட மாட்டேன், ஆஃப் ஹேண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த டிசைன் அதுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறதுனால அப்புறம் வேறு டிசைன் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தது வேலை வந்து கொஞ்சம் மிச்சமாக போயிடுச்சு. அப்புறம் சரி வந்துட்டோம், அந்த கிளாத்துக்கு சைடு துணியாவது அடிச்சுட்டு போயிடலாமேன்ட்டு அப்புறம் இவங்ககிட்ட வந்து மிஷின் இருக்குது, சைடு துணி அடிச்சுட்டு போனேன். நெச்சிக்குட்டிக்கு தான் கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு வந்ததுக்கப்புறம் அவள் கூட சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அங்கேருந்து கிளம்பி ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சுங்க, டைம் போனதே தெரில. இப்போ பார்க்குறது வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. ஒரு சிஸ்டர் கூட உங்களோட மார்னிங் ரொட்டீன் வந்து காமிங்க, உங்களுடைய சமையல்லாம் வந்து செய்கிறத காமிங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவசரமாக தான் சீக்கிரம் வேலை முடியணுங்கிறதுக்காக டக்குன்னு வந்து சமைக்கிறேன். நம்ம வீட்டில் எப்போயுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சமையலாக தான் வந்து இருக்கும். அன்றைக்கி வந்து சமையல் வந்து பார்த்திங்கன்னா 2 வேளைக்குமே வந்து சாப்பாடு தான். சாதம் வடித்து புடலங்காய் துவரம் பருப்பும் போட்டு வந்து கூட்டு வந்து பண்ணுறேன், உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறேன். காலையில் சாப்பிட்றதுக்கு இப்போ பாலக்காய் தயிர் எடுத்துகிட்டு வருவாங்க, தயிரும் அப்புறம் பருப்பு கொஞ்சம் சேர்த்தே தான் வந்து வேக வச்சுருந்தேன். பருப்பு கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுப்பாங்க. ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் ஊற வச்சுருந்தேன், நம்ம சுண்டல் வந்து வேக வைக்கணும். அன்றைக்கி சமையல் வந்து அதை தாங்க வந்து பண்ணியிருந்தேன். வேணும்னா வத்தல் இருக்குது அப்பளம் இருக்குது பொரிச்சிக்கலான்ட்டு விட்டுட்டேன். சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சு பேக் பண்ணி அவங்கள ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி வரவே செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு மேலே ஏறி வரவே எனக்கு ஒரு 7:30 மணி போல் ஆகிடுச்சு. இன்னும் இந்த விளக்கெல்லாம் அகல் விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து நான் எடுத்து வைக்கலங்க, அப்படியே வராண்டாவில் தான் போட்டு வச்சுருக்கிறேன். அது மூட்டையாக இருக்குது, நம்மளால செட் ஆகாது, அவங்க தான் தூக்கி மேலே வைப்பாங்க. அன்றைக்கி வந்து வாங்க போகும்போது பார்த்திங்கன்னா அந்த 1500 அகல்கிட்ட வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு இந்த அகலமாக இருக்கிற அந்த மண் பாத்திரம் தான் ஃப்ரீயாக வந்து கொடுத்தாங்க. மற்ற இந்த 2 இந்த பானையும் அந்த குட்டி சட்டியும் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மேலே 100 ரூபா கொடுத்து அது வாங்கிட்டு வந்தேன். சமையல் வேலையை பார்த்துட்டு கிச்சன் வேலையை வந்து முடிச்சாச்சுங்க. இம்மா வந்து பார்த்திங்கன்னா பசங்களை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் ஆரி ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணுவேன். நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு வந்து இப்போ வீணாக போயிடுச்சுன்னு லாஸ்ட் விலாகில் வந்து சொல்லியிருந்தாங்களா, வீணாக போகலை, கொஞ்சம் ரிப்பேரில் இருக்குது, அது சரி பண்ணலாமா புதுசு வாங்கலாமான்ட்டு ஒரே டவுட்டாக இருக்குது, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு வந்து சொல்லியிருந்தேன். நிறைய சிஸ்டர் வந்து நியூ ஃப்ரிட்ஜ் வாங்குங்க தான் வந்து சொல்லியிருந்தீங்க. ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா மேலெல்லாம் அங்கே துரு பிடிச்ச அது மாதிரி கீழே நிறைய இடத்துல துரு பிடிச்சிருக்கும். இந்த ஃப்ரீசர் பாக்ஸில் இருந்து தாங்க ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அதுவும் இந்த சுற்றிலும் வரம்பில் கீழ் வரம்புலாம் கொஞ்சம் உடஞ்சிடுச்சு.
லைட்டுக்கு வந்து வைக்கிற இடத்துக்கிட்ட அந்த அதுவும் சரியில்லை, எல்லாமே கொஞ்சம் ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது. இந்த சைடில் இப்போ காமிக்கிறாங்களா அந்த சைடில் ஒரு மாதிரி உப்பி வர மாதிரி இருக்குது. அதனால் வந்து புதுசாக தான் வாங்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். நீங்களும் அதுக்கு தகுந்த மாரி அதேமாரி தான் வந்து சஜஷன் சொல்லியிருக்கீங்க. பாப்பா அதை எப்போ வாங்கணும்னு வந்து தெரியல. ஆனால் இப்போதைக்கு இந்த மந்த்து வாங்க முடியாது. அது வரைக்கும் காய்கறிகள்லாம் வந்து தேவையானது மட்டும் அப்பப்போ வந்து வாங்கிக்கிறது. மற்றபடி என்ன ஒன்று, இந்த பால் வந்து காய்ச்சி வச்சுன்னா அந்த ஏடு சேர்றது தான் வந்து எடுத்து வைக்க முடியல. இப்போ ஏடு சேர் அப்படியே நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறது. அப்புறம் இட்லி மாவு வந்து அரைக்கிறதுக்கு முடியலங்க. வேணும்னா ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு மாவு கடையில் வாங்கிக்கிறேன் இப்போதைக்கு. வாரத்தில் வந்து அடிக்கடி வாங்குற மாரிலாம் பார்க்கல. ஒரு 2 நாள் தான் இது வரைக்கும் வாங்கியிருக்கேன் இட்லி மாவுன்னு. பார்ப்போம் எப்போ வந்து ஃப்ரிட்ஜ் வாங்குவோன்னு தெரியல. பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து நம்மளுடைய யூடியூப் ஒர்க்கில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஆரி ஒர்க் போட வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன். என்னோடய ஃப்ரெண்டு இப்போ ஆரி ஸ்டாண்டு புதுசாக அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ரவுண்டோட வந்து அது நல்லா இருக்குது, அதனால தான் வந்து அது வாங்கினேன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம ஆரி ஒர்க்கு துணி வந்து நம்ம செட் பண்ணி அது கொஞ்சம் டைட் பண்ணும்போது துணி சரியில்லைன்னா சில சமயம் துணி கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போட்டாகணும். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணுற வேலையில் நம்ம துணியை செட் பண்ணிவிட்டு சைடில் கிளிப் மாட்டி விடுற வேலை தான். அந்தளவுக்கு வந்து கிளாத் வந்து டேமேஜ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் வந்து நான் கொஞ்சம் ஸ்டாண்டு பெருசாங்கிறதுங்கிறனால நம்ம அப்பப்போ வந்து கலட்டி வந்து டிசைன் போடுற வேலை இருக்கிறது, அது ஒரே வேலையை வந்து முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவைப்படாது. நம்ம எப்போயாவது ஒரு வாட்டி தான் ஆர்டர் வாங்கி நம்ம போடுறோங்கிறனால நம்மளுக்கு இதுவே போதும் அப்படின்ட்டு நான் இருக்கிறேன். ஆனால் வந்து நான் விசாரிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன், சேரில் உட்காந்துட்டு போடுற மாரி ஸ்டாண்ட் இருந்தால் வந்து பார்த்துட்டு வாங்கன்னு. ஏன்னா எனக்கு உட்காந்து போட முடியல, ரொம்ப பேக் பெயினாக இருக்குது. விசாரிச்சுட்டு வந்தாங்க, 2500 சொல்கிறாங்க. பாப்பா அது ஆனால் வாங்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது. அதுக்கு எப்போ நேரம் வருதுன்னு தெரியல. ஆரி ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து பேக் நெக்கு இது தாங்க வந்து போட்டேன். இதுக்கே வந்து உட்காந்து போடவே முடியல, ரொம்ப பேக் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. ரெஸ்ட் எடுத்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ஒரு 3 கிட்டத்தட்ட 4 நாள் கிட்ட வந்து போட்டுட்டு இருந்தேன். டைம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, உடனே வந்து கேட்கலங்கிறனால ஸ்லோவாக தான் வந்து போட்டேன். இது இன்றைக்கி ஷார்ட்ஸில் கூட இந்த டிசைன் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் இதுமாரி ஏதாவது வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே வந்து ஒர்க் பண்ணி நம்ம சம்பாதிக்கலாங்க, நல்ல வழி தான். இருந்தாலும் எனக்கு இது வந்து செட் ஆகலை, பேக் பெயின் ரொம்ப வருதுங்கிறனால நான் ரொம்ப யார்ட்டையும் வந்து நான் ஆரி ஒர்க் போடுறேங்கிறத பற்றி நான் சொல்லலை. இதுமாரி எப்போயாவது ஒரு ஆர்டர் வந்தால் போட்டு கொடுக்குறேன். ஆனால் வாரத்துக்கு இதுமாரி வந்து சிம்பிளான ஆர்டர் ஒரு ஆர்டர் ஒரு 2 ஆர்டர் வந்தாலே நல்ல ஒரு வருமானம் தான். அதில் வீட்டில் இருக்கிற பெண்கள் குடும்பத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு பசங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் இருந்தபடியே வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கைத்தொழில் நிறையா இருக்குங்க. அதில் முக்கியமாக இந்த ஆரி ஒர்க் அப்புறம் டெய்லரிங் வந்து நல்ல வருமானம் தரக்கூடியது. கண்டிப்பாக உங்களுக்கு இது 2த்துல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல வருமானம் வரும். எனக்கு வந்து இது வந்து செட் ஆகலை, உடம்பு முடியலைங்கிறனால இதில் நான் பெருசாக ஸ்டெப் எடுக்கலை. இன்றைக்கி விலாக் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேங்க. நாளைக்கு வேறு விலாகில் பார்க்கலாம்.